நல்ல பசி எடுத்து சாப்பிட்றீங்களா அல்லது டைமுக்கு சாப்பிட்டுட்ருக்கீங்களா? டைம் ஆகிடுச்சு, அதனால் நான் வந்து கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டுட்ருக்கேன், பசி எடுக்கிற மாதிரி ஒரு உணர்வே இல்லை, நானாக தான் சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னா அப்போ இந்த பதிவு உங்களுக்கானதை தான். பொறுமையாக முழுசாக பாருங்கள். பசிக்கவே மாட்டேங்குது, நானாக தான் டைமுக்கு சாப்பிட்டுட்ருக்கேன், வீட்டில் இருக்கிறவங்க திட்டுவாங்க, அல்லது டைம் ஆகிடுச்சு ஆஃபீஸில் அதனால் சாப்பிட்றேன், இப்படி நீங்கள் உங்களோட ஆப்பிடைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க, அதாவது பசின்ற ஒரு உணர்வு எடுக்காமையே நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு பிடி உணவும் வேஸ்ட்டாக தாங்க போயிட்டுருக்கு. உங்கள் பாடி உங்களோட நரிஷ்மெண்ட்ஸை அப்சார்ப் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் உண்மை, ஆக்சுவல் உண்மை. பசிக்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு ராகி கூழ் குடித்தா கூட அவ்வளோ நரிஷ்மெண்ட்ஸை அதை அப்சார்ப் பண்ணும். அந்த பசிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த உணர்வுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஆப்பிடைட் நல்லா இருந்து நீங்கள் என்ன உணவு சாப்பிட்டாலும் கண்டிப்பான முறையில் அப்சார்ப்ஷன் உங்கள் பாடியில் நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக, நல்ல பிரிஸ்காக, டயர்ட் ஆகாமல் நல்ல ஆக்டிவாக இருப்பீங்க. நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள், இந்த பசி இல்லாமல் நீங்கள் என்ன உணவு, கீரை, பருப்பு, ப்ரோட்டீன், வாட் எவர் யூ ஈட் எல்லாமே வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாலும், வீட்டு உணவுகள் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் நான் ஈஸியாக டயர்ட் ஆகிடுறேன், ரொம்ப பிரிஸ்காகவே இல்லை, சோர்ந்து ஆகிடுறேன், சீக்கிரமாக அசந்துக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இருந்துகிட்டே இருக்கும். இதுதாங்க ஆக்சுவலாக வந்து நீங்கள் பசிக்காமல் சாப்பிட்றதுக்கான விளைவு. ஸோ அந்த பசி ஏன் எடுக்கலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களோட ஆப்பிடைட்டை இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஆப்பிடைட் இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்றது தான் ஆக்சுவல் நரிஷ்மெண்ட். இப்போ இது வந்து ஏன் இந்த பசி நடக்க மாட்டேங்குது, ஏன் வந்து இது ஏதாவது இந்த பசி இன்மை அப்படிங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எஸ்ஸுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி நரிஷ்மெண்ட் அப்சார்ப் பண்ணுறதுங்கிறது ஒரு சைடு தான், பட் இந்த பசிங்கிற ஒரு உணர்வு இருக்கணும். எப்படி தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கணுமோ அப்போ பசி எடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடணும். அப்போ அந்த பசியை தூண்டுற விஷயம் எது? முதல் விஷயம் மோஷன் கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படின்னா, அதாவது மலம் சரியாக வெளியாகலை அப்படின்னா கண்டிப்பான முறையில் பசிக்காது. ஸோ முதல் ஸ்டெப் அது. இரண்டாவது ஸ்டெப் உங்களோட இரைப்பை, உங்களோட லிவர் மூணாவது ஸ்டெப். ஸோ இது அடுத்ததை ப்ராப்பராக நம்ம செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுற பட்சத்தில் பசின்ற ஒரு உணர்வு நல்லா இருக்கும். அப்போ நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு பிடி உணவும் உங்களுக்கு நரிஷ்மெண்ட்டாக மாறும், ஹெல்த்தி வெர்ஷனாக மாறிடுவீங்க. அக்குபஞ்சரை ட்ரை பண்ணுங்கள்.